வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம் ஆஃப் சிக்மா பாண்டிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த காம்ப்ளெக்ஸ் CONH3 6 3+ the cobalt 3 ion forms. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம் ஆஃப் ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி டு ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் சிக்மா பாண்டிங் காம்ப்ளெக்ஸ். ஒரு ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துறோம். இந்த ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல சென்டர்ல ஒரு கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு. அதை சுத்தி 6 அமோனியா லிகாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அமோனியாவும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேர்ந்து எப்படி சிக்மா பாண்டிங் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் டயகிராம் எடுத்துறோம். அதுல கோபால்ட் அதாவது 3D சீரிஸ் மெட்டல் ஆட்டத்தோட ஆர்பிட்டால் நம்ம டிரா பண்ணிருக்கோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் 3D ஆர்பிட்டால், 4s ஆர்பிட்டால், அடுத்து 4p ஆர்பிட்டால். 3D ஆர்பிட்டால் 5 இருக்கும். அடுத்து 4s ஆர்பிட்டால் ஒரே ஒரு ஆர்பிட்டால், 4p ஆர்பிட்டால் 3 ஆர்பிட்டால், 4px, 4py, 4pz ஆர்பிட்டால். இந்த 3D ஆர்பிட்டால் ஃபர்தரா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்னு ட்ரிபிள் டீஜெனரேட், அப்புறம் டபுள் டீஜெனரேட். ட்ரிபிள் டீஜெனரேட் அப்படினா T2g, டபுள் டீஜெனரேட் அப்படினா EG ஆர்பிட்டால். அடுத்து 4s ஆர்பிட்டால் சிங்கிலட் தான். சோ A1g அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 4p ஆர்பிட்டால் வந்து ட்ரிபிள் டீஜெனரேட் T1u. Uங்கிறது அன்ஜெரைட், Gங்கிறது ஜெரைட். ஓகே, இது மெட்டல் ஆட்டத்தோட ஆர்பிட்டால். அடுத்தது நம்ம லிகாண்டோட ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். லிகாண்டோட ஆர்பிட்டால் மொத்தம் 6 ஆர்பிட்டால் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டாகெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல 6 லிகாண்ட் இருக்கு. அப்ப 6 டோனார் சைட் இருக்கு. அப்ப 6 டோனார் சைட்னா ஒவ்வொரு லிகாண்டும், இப்போ உங்க ஒவ்வொரு அமோனியா லிகாண்டும் 1 லோன் பேர் ஆஃப் டொனேட்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ ஒவ்வொரு லிகாண்டும் ஒரு லோன் பேரை கொடுக்குது அப்படின்னா டோட்டலா 12 எலக்ட்ரான். 12 எலக்ட்ரான்னா 6 ஆர்பிட்டால் நம்ம ஃபில் அப் பண்ண போறோம். ஓகே, அப்ப இந்த லிகாண்ட் ஆர்பிட்டால் ஃபர்தரா 3 ஸ்ப்ளிட் ஆகும். அதுல ஒன்னு சிங்கிலெட், ட்ரிபிளெட், அடுத்து டபுளெட். சிங்கிலெட்ங்கிறது A1g, அடுத்து ட்ரிபிளெட்ல T1u. Uங்கிறது அன்ஜெரைட், அடுத்தது EGங்கிறது டபுளெட். ஓகே, இப்போ மெட்டல் ஆர்பிட்டாலும் லிகாண்ட் ஆர்பிட்டாலும் சேர்ந்து எப்படி சிக்மா பாண்டிங் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்ப சென்டர்ல நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லிகாண்ட் ஆர்பிட்டால்ல வந்து சிங்கிலெட் இருக்கு A1g, சேம் சிமெட்ரியா இருக்குது. ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் லிகாண்ட் ஆர்பிட்டால்ல A1gங்கிற ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துல A1gங்கிற ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப இந்த A1gயும் இங்க இருக்கக்கூடிய A1g சேர்ந்து டோட்டலா ஒரு பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணும். சேம் சிமெட்ரி தான் அங்க பாண்டிங் ஆன்டி பாண்டிங்ல ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ A1g இங்க ஒரு A1g. அப்போ இது லோயர் இருந்துச்சு ஒரு ஆர்பிட்டால் ஒன்னு. இப்போ 2 ஆர்பிட்டால் கம்பைன் ஆகுது. இங்கேயும் 4s ஆர்பிட்டால் உள்ள A1g, இங்க லிகாண்ட் ஆர்பிட்டால் கூட A1g ஆர்பிட்டால். ரெண்டுமே ரெண்டு ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும்னா ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். அது ஒன்னு லோயர் இருந்துச்சு வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஹையர் இருந்துச்சுங்கிறது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, அப்ப சேம் சிமெட்ரி ஒன்னோட ஒன்னு பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் T1u. T1u அப்படிங்கிறது லிகாண்டோட ஆர்பிட்டால். அதே மாதிரி மெட்டல் இடத்துல T1uங்கிறது 4p ஆர்பிட்டால் இருக்கு. T1u. அப்ப இந்த ரெண்டு ஆர்பிட்டால் சேம் சிமெட்ரியா இருக்கு. இது ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகி டோட்டலா 6 ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்டால் வந்து லோயர் எனர்ஜில இருக்கும். அந்த ஆர்பிட்டால் வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும். அது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, அடுத்தது லிகாண்ட் ஆர்பிட்டால் EG ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப இந்த EG ஆர்பிட்டால் லிகாண்ட் ஆர்பிட்டால்ல உள்ள EG ஆர்பிட்டாலும் மெட்டல் இடத்துல உள்ள 3Dல இருக்கக்கூடிய EG ஆர்பிட்டாலும் சேர்ந்து சேம் சிமெட்ரி. சோ ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகி உங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். அதுல ஒன்னு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், அடுத்தது ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ ஒன்னே ஒன்னு டிஃபரெண்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா 3D ஆர்பிட்டால் இருக்கு T2g. அப்போ 3D ஆர்பிட்டால் உள்ள T2g ஆர்பிட்டால் வந்து இங்க பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஏன்னா லிகாண்ட் ஆர்பிட்டால்ல A1g, D1u, EG ஆர்பிட்டால்ல பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிட்டு சோ அது மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணிட்டு. அப்போ இங்க இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய T2g ஆர்பிட்டால் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. ஓகே, அப்போ இது நான் பாண்டிங் ஆர்பிட்டாலா இருக்கும். T2g இது நான் பாண்டிங் ஆர்பிட்டாலா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தனா இப்போ நம்ம 4s ஆர்பிட்டால், 4p ஆர்பிட்டால் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இப்போ 4s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். 4p ஆர்பிட்டால்ல 4px, 4py, 4pz இந்த மூணு ஆர்பிட்டாலோட அந்த லோப் வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் தி ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, அப்போ அது சிக்மா பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். ஆனா அந்த 3D ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டால், EGல இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டால், அதாவது dx² மைனஸ் y², அடுத்து dz², இந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும்தான் அலாங் தி ஆக்சிஸ்ல அதோட லோப் இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி. சோ அது மட்டும் தான் சிக்மா பாண்டிங்கை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு ஆர்பிட்டால் இருக்கு. dxy ஆர்பிட்டால், அடுத்தது dyz ஆர்பிட்டால், அடுத்தது dxz ஆர்பிட்டால். இந்த மூணு ஆர்பிட்டாலுக்குமே எலக்ட்ரான் லோப் எங்க இருக்குன்னு பாருங்க,
இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா பை பாண்டை தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, அப்ப இந்த 3 ஆர்பிட்டாலுமே உங்க நான் பாண்டிங் ஆர்பிட்டாலா இருக்கும். நான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலா இருக்கும். ஓகே, ஓகே, இதே வச்சுட்டு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுட்டு இதுல எலக்ட்ரான் வந்து எப்படி ஆஃபா பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் அப்ளை பண்ணி நம்ம எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த T2Gக்கும் EGக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸை டெல்டா O அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்குறோம். மாலிகுலர் ஆர்பிட்டால் ஆக்டாகடல் காம்ப்ளெக்ஸ்ல சிக்மா பாண்டிங்க்கு ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட் இருந்தா எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்புறம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் இருந்தா எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைட்டேனியம் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஹெக்ஸா அக்வா வந்து இதுல அக்வாங்கிறது ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, வீக் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னா அது ஈஸியா என்ன பண்ணுன்னா T2Gக்கும் EGக்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இந்த T2Gல ஆஃப் ஃபீல்டு ஃபில் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து EGக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, அப்ப டைட்டேனியம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுவாங்கிறது ஒரு நியூட்ரல் லிகாண்ட், சார்ஜ் 6 × 0 0. அப்ப டைட்டேனியத்தோட அட்டாமிக் நம்பர் 22. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d2. ஆர்கான் நம்ம எழுதிடுவோம். ஆர்கானுக்கு அப்புறம் 3d2 4s2 4p0. இப்போ டைட்டேனியம் 3+ இருந்துச்சுன்னா அதுல 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். அடுத்தது 3dல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். ஓகே, அப்ப 3d ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப டைட்டேனியம் 3+க்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல டைட்டேனியம் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d1 4s0 4p0. அப்ப நம்ம டோட்டலா இதோட ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராமுக்கு 3d ஆர்பிட்டால் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது 4s ஆர்பிட்டால், அடுத்தது 4p ஆர்பிட்டால். அப்ப 3d ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைட்டேனியம் 3+ மெட்டல் ஆர்பிட்டால், அடுத்தது 6 வாட்டர் லிகாண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல எழுதிருக்கோம். அடுத்தது சென்ட்ரல் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதிருக்கோம், டைட்டேனியம் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ். அப்ப 3d ஆர்பிட்டால்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, 3d ஆர்பிட்டால் T2Gல அது 3d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். அடுத்தது லிகாண்ட் ஆர்பிட்டால். இப்போ 6 வாட்டர் லிகாண்ட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வாட்டருமே 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். அப்போ டோட்டலா 12 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ டோட்டலா நம்மள்ட்ட இங்க ஒரு 12 எலக்ட்ரான் இருக்கு. மெட்டல் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. லிகாண்ட் ஆர்பிட்டால் லிகாண்ட் வந்து டோட்டலா 12 எலக்ட்ரான் வச்சிருக்கு. அடுத்தது டைட்டேனியம் ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கு. ஓகே, இது ரெண்டு சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் நம்ம ஃபில் பண்ண போறோம். 3 ரூல் அப்ளை பண்ணி, ஹன்ஸ் ரூல், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆஃபா பிரின்சிபல். ஆஃபா பிரின்சிபல்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லோயர் எனர்ஜிங்கிறது A1G. அப்ப A1Gல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது T1U. T1Uல நம்ம ஆஃப் ஃபீல்டை ஃபில் பண்ணணும். ஹன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஆஃப் ஃபீல்டை ஃபில் பண்ண பிறகு அப்புறம் ஃபுல் ஃபீல்ட் பண்ணணும். அப்போ டோட்டலா நம்ம என்ன பண்ணலாம், 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். டோட்டலா 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி EG டபுள் டீஜெனரேட் இருக்கு. இதுல ஆஃப் ஃபீல்டை ஃபில் பண்ண பிறகு ஃபுல் ஃபீல்ட் பண்ணணும். ஓகே, அப்போ டோட்டலா ஆஃப் ஃபீல்ட 1 1 ஃபில் பண்ணிட்டு அடுத்த 3rd 4th எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். டோட்டலா 12 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, ரிமைனிங் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ இங்க வாட்டர்ல வந்து டோட்டலா வாட்டர் லிகாண்ட் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் டோட்டலா 12 எலக்ட்ரான். இங்க டைட்டேனியம் 3+ ஒரு எலக்ட்ரான் 13 எலக்ட்ரான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம்ல ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே, A1Gல 2, T1Uல 6 எலக்ட்ரான், EGல 4 எலக்ட்ரான், T2Gல 1 எலக்ட்ரான். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டைட்டேனியம் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸ்க்கு. ஓகே, இப்போ இதுல ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல. ஓகே, டாப்ல T2G நான் பாண்டிங் ஆர்பிட்டால்ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இதோட மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் 1.734 மேக்னெட்டான். ஓகே, 1.734 மேக்னெட்டான். அதே மாதிரி ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அது பேராமேக்னெட்டிக், வீக்லி பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். ஓகே, இப்போ இங்க வீக் ஃபீல்டு லிகாண்ட் இருக்கு. ஸோ ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வருது, அது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், FeCN6 4-. இதுல CNங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe இருக்கு. அதோட அட்டாமிக் நம்பர் 26, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2 4p0. ஓகே, இது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம். இதே Fe வந்து 2+ ஃபார்ம்ல இருக்கு. ஏன்னா சைனைடோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ 6 சைனைட் இருக்கு. ஸோ -6 -6 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா +6 மாறும். +6ல இருந்து இந்த 4 மைனஸ் பண்ணா 2 வரும். ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்ப அயன் +2ல இருந்துச்சுன்னா 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். 4s 0 ஆயிரும். ஓகே, அப்போ இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s0 4p0. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3d ஆர்பிட்டால் எழுதிருக்கோம். அடுத்தது 4s ஆர்பிட்டால், அடுத்து 4p ஆர்பிட்டால். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மெட்டல் ஆர்பிட்டால், லிகாண்ட் ஆர்பிட்டால், அடுத்து காம்ப்ளெக்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் Fe2+ மெட்டல், அடுத்தது காம்ப்ளெக்ஸ் எழுதிருக்கோம், அடுத்தது லிகாண்ட் ஆர்பிட்டால் எழுதிட்டோம். ஓகே, இப்போ Fe2+ல 3d ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். அந்த 6 எலக்ட்ரானை
நம்ம ஹன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது 4sல எலக்ட்ரான் இல்லை, 4pலையும் எலக்ட்ரான் இல்லை. ஸோ அது எம்டி ஆர்பிட்டால இருக்கு. லிகாண்ட்ல ஒவ்வொரு சைனைடும் ஒரு எலக்ட்ரான் பெற டொனேட் பண்ணும். அப்போ 6 சைனைடு இருக்கு, டோட்டலா 12 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இங்க சைனைடு லிகாண்டு கொடுக்க லிகாண்ட் ஆர்பிட்டால 12 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி மெட்டல் ஆட்டத்தோட ஆர்பிட்டால ஒரு 6 எலக்ட்ரான் இருக்கு. டோட்டலா 18 எலக்ட்ரான் நம்ம ஆஃப் பிரின்சிபல் படி அப்ளை பண்ணி ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜில 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது ட்ரிபிள் ஜெனரேட்ல ஒரு 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் ஃபில் பண்ண பிறகு ஃபுல் ஃபில் பண்ணோம். 8 எலக்ட்ரான். அடுத்தது ஒரு 4 எலக்ட்ரான் இஜி ஆர்பிட்டால ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் 12 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் நமக்கு 6 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 6 எலக்ட்ரானும் இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருக்கிறதுனால இந்த இஜிக்கும் T2க்கும் உள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம 6 எலக்ட்ரான் T2Gல நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப 6 எலக்ட்ரான் T2Gல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இங்க ஆல் தி எலக்ட்ரான் என்ன ஆயிருக்குன்னா பேர் ஆயிருக்கு. அப்ப ஆல் தி எலக்ட்ரான் பேர் ஆயிருக்கனால இது ஒரு டயாமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப FeCN6 4- ஒரு டயாமேக்னெட்டிக் நேச்சர் டியூ டு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட். ஆல் தி எலக்ட்ரான் வந்து பேர் ஆயிருக்கு. சோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் CO NH6 the cobalt 3+ ion form sigma bond with ammonia ligand, pi bond with ammonia ligand, both sigma pi bond with ammonia ligand, neither sigma nor pi bond with ammonia ligand. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம். இதான் இந்த கோபால்ட் ஹெக்ஸாமைன் 3+ காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம். இதுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட் இருக்கு, சுத்தி 6 அமோனியா லிகாண்ட் இருக்கு. இப்போ இங்க அமோனியா சுத்தி எல்லாமே உங்களுக்கு என்னன்னா சிக்மா பாண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க எதுவுமே 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. இப்பதான் நம்ம பார்த்தோம் கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. அப்போ இது ஒரு சிக்மா பாண்டிங் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஏன்னா அமோனியாவுல அங்க பை பாண்ட் டபுள் பாண்ட் கேரக்டர் எதுவுமே இல்ல. சோ சிக்மா பாண்ட் வித் அமோனியா லிகாண்ட். சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சிக்மா பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இன்வால்வ் த ஓவர்லாப். ஓகே, சிக்மா பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இன்வால்வ் ஓவர்லாப். அப்ப சிக்மா பாண்டிங்ல என்னென்ன ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும் நம்ம இப்பதான் பார்த்தோம் இந்த டயகிராம்ல. S ஆர்பிட்டாலா, P ஆர்பிட்டாலா, D ஆர்பிட்டாலா, SPDR, D ஆர்பிட்டால் எல்லா ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகுமா, இல்ல S or B or D ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுமா? இது இப்பதான் இந்த டயகிராம்ல நம்ம பார்த்தோம். இதுல எது உங்களோட ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.